அப்பா பழத்தெல்லாம் கொண்டாங்க, கார்ல வச்சுலாம். பயப்படாதீங்க. நீங்க கிளம்புங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீ போ. என்னடி இப்படி இருக்கு? போ. தம்பி, எதுக்கு இந்த பழங்கள்லாம்? இது பழம் இல்லைண்ணே, எங்களோட அன்பு. அப்படின்னா இருக்கட்டும். இங்கெல்லாம் ஸ்டே பண்ண முடியாது, வேற இடத்த காட்டுங்க. எங்க ஊர்லயே ரொம்ப வசதியான இடங்க இது. ரொம்ப வசதியான இடமா? இங்க ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கூட இல்ல. அப்படின்னா உட்காந்துக்கிட்டே போறதுடா. அது ஆஸ்பத்திரியில இருக்குங்க. இங்க வந்து அங்க எப்படி போக முடியும்? இன்னும் ஒரு வாரத்துல இங்கேயே வச்சு கொடுத்துட்றோம். நாங்க இங்க இருக்க போறதே ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துல போயிருவீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் கிளம்புங்க. என்ன மாதிரி இப்படி சொல்றாங்க? இல்ல, இது உங்களுக்கு புது இடம், அதனால விடிகிற வரைக்கும் நாங்க எல்லாரும் காவலுக்கு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லாரும் கிளம்புங்க. டாக்டர் அம்மா, இந்த வீட்டில் எதுவுமே இருக்காதுமா. எழுத படிக்க இந்த மேஜர் நாற்காலியை வச்சுக்கோங்க. ஏய், போய் இறக்கி வைங்கப்பா. மாறி, பா. டாக்டர் அம்மாவுக்கு என்ன வேணுமோ பார்த்து செஞ்சு கொடு. சரிப்பா. இது என்னோட ஃபோன் நம்பர், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. ராத்திரிக்கு திங்க என்ன வேணும்? டாம் யும் சூப் 1/2, ஒரு செட் ஃபுல்கா, ஒரு செட் பட்டர் நான், மஷ்ரூம் ஃப்ரை, மிக்சட் கடாய் வெஜிடபிள், ஒரு கொஞ்சம் க்ரீன் சாலட். மாட்டினீங்கடா. இதெல்லாம் எங்களுக்கு ஆக்க தெரியாது. ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்க. எங்க ஊர்ல ஹோட்டல்லாம் இல்லை. இங்க என்ன கிடைக்குதோ அதை கொடுங்க, போங்க. என்னடி இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல இன்னும் இப்படி இருக்கானுங்க? டாக்டர் அம்மா வந்ததா எல்லா ஊருக்கும் சொல்லணும்டா. அப்போ டிவியில் ஆடு கொடுத்துடலாமா? நம்ம ஊர்ல தான் எந்த டீம் ஒழுங்கா எடுக்க மாட்டேங்குது. நல்லவனுங்க, எது சொன்னாலும் நம்புறானுங்க. என்ன பெரியம்மா, டாக்டர் அம்மாக்கு சோறு கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டுப்பா. என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. ரொம்ப பசியா இருக்குன்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. சோறு கம்மியா இருந்திருக்கும், நாளையில இருந்து கொஞ்சம் உண்டுன்னு கொடுங்க. மாறி இருப்பா, ஒரு டீ தண்ணியாவது குடிச்சிட்டு போவ. சரி பெரியம்மா. அத்தா, டீ அவனுக்கு கொடு, தண்ணி எனக்கு கொடு, ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுறாத. பாட்டி, பாட்டி, வசந்தா, நீ புலி மாதிரி கொரட்ட விடுற. ஆம்பளை புலி மாதிரியா பொம்பளை புலி மாதிரியா? என்னாச்சுடி? என்னடி இது தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கானுங்க? கொரோனா கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு இந்த புலி கிட்ட கடிபட்டு சாகவாடி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க. ஹலோ, யாருன்னு தெரியலங்களே. டாக்டர் ஷோபனா பேசுறேன். டாக்டர் அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அது ஒரு கிழட்டு புலி. அங்க முன்னாடி ஒரு ஆட்டுப்பட்டி இருந்துச்சு, அந்த ஞாபகத்துல அது வரும். நீங்க பயப்படாதீங்க. டாக்டர் அம்மா, ஒரு பாட்டு படிங்க, நாங்க வந்துட்டே இருக்கோம். பாட்டி சத்தமா பாட்டு பாட சொல்றான். இப்படி ஆயா சாமி, ஆவுஜி சாமி, ஐயா, ஐயா 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 கம்மாமி, ஆவு சாமி, சாமி ஏமா, புலி ஓடிடுச்சுமா. அப்ப நீங்க துரத்தல, நாங்க பாடினது கேட்டுதான் அது பயந்து ஓடி இருக்கு. யோ, நான் போன் சொல்லும்போது இங்க புலி வரும்னு சொல்லிருக்க வேண்டியதானே?
நாங்கள் இங்கே இருக்க போகிற ஒரு வாரமும் டே அண்ட் நைட் காவலுக்கு வந்துடணும். அட சுத்துப்பட்டு ஊருக்குள்ள நோயால் வாடு சொந்தங்களே, நம்ம நோயெல்லாம் குணப்படுத்த டாக்டர் தான் வந்துட்டாங்களே. அட எல்லாரும் போய் பாருங்க, நோய் வரும் முன்னே உசாருங்க. டாக்டர் எல்லாரும் போய் பாருங்க, நோய் வரும் முன்னே உசாருங்க. இதனால குண்டூர் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம தேவநாட்டு ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் அம்மா வந்துருக்காங்க. தேவநாட்டு ஆஸ்பத்திரி டாக்டர் வந்துட்டாங்களா? ஆமா, அவங்க நோய் நொடி எதா இருந்தாலும் அங்க போய் சரிபார்க்கும்படி தேவநாட்டு மக்கள் சார்பா கேட்டுக்கிறோம். ஒரு நாள் லேட்டா வந்ததும் இல்லாம என்ன தைரியத்துல நேத்து ஜாயின் பண்ண மாதிரி சைன் பண்ண சொல்றீங்க? உங்களை பார்த்தா கம்பவுண்டர் நர்ஸ் மாதிரி தெரியலையே. போய் யூனிஃபார்ம் போட்டு வந்து வேலையை பாருங்க. யூனிஃபார்ம் எடுத்துட்டு வரல டாக்டர். ஏன்? நாளைக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துடும், அதான் எடுத்துட்டு வரல. நாளைக்கே வா. ஹெல்த் மினிஸ்டர் எங்காலு மேடம் ரொம்ப தங்கமான மனுஷன். என்ன காசு இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. அவர் மாமனார் கொடுத்த சீதனம் பத்தலன்னு ஒரு குழந்தையோட நிப்பாட்டிட்டாருன்னா பாத்தீங்களேன். தேவையில்லாம பேசாதீங்க. நான் யூனிஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன் டாக்டர். சரி போட்டு வா. சித்தப்பா புளிக்குண்டு 10க்கு 5 வேணும். அதுக்கு என்ன செஞ்சு போடலாம். தம்பி மாறி, சின்னதா ஒரு டாக்டர் வந்திருக்காருல, அவர் உன்னை கூட்டு வர சொன்னார்ப்பா. வா. டேய் அவர் டாக்டர் இல்லடா, கம்பவுண்டர். சொல்லுங்க, என்ன பண்ணது? தீராத வவுத்து வலிமா. எப்பத்துல இருந்து? பிறந்ததுலேருந்தே இருக்கு. கல்லை தின்னு பார்த்துட்டேன், மண்ணை தின்னு பார்த்துட்டேன், ஒன்றும் கேட்கல. கிளவி, இப்படி கல்லை மண்ணை தின்னா வயிறு வலிக்காம முதல்ல அதை நிப்பாட்டு. படுக்க வைங்க. போ, அப்படி பாடு. அடுத்த பேசிட்டே இருப்பா. இப்படி காலை மேல வச்சுக்கோ. வலிக்குதா? இங்க எழுந்திருச்சுக்கோ. அங்க போய் உட்காருங்க. இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, சரியாயிடும். எல்லாம் ஒரே லைன்ல நில்லுங்க. போங்க. டாக்டர்மா மாத்திரை வாங்கி ஒரே லைன்ல ஒரே வரிசை. யோ, என்னையா இது? எல்லாரையும் கொஞ்சம் சுத்த பத்தமா சொல்லியா. டாக்டர் அம்மா கையை பிடிச்சு பார்க்கணும், வாயை திறந்து பார்க்கணும், கண்ணை பார்க்கணும், மூக்க பார்க்கணும். இப்படிலாம் இருந்தாங்கன்னா இன்னைக்கே ஓடிடுவாங்க. ஹலோ, ஏன்பா உங்க ஊருக்கு சேவை செய்ய வந்திருக்கோம், ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் தெரியாது? இப்போ வாங்கிட்டு வந்துடும். ஏது அந்த கடையிலையா? அந்த கடையில டீயை வாங்கி கொடுத்தனா நான் இப்பவே ஓடிடுவேன். டீ நல்ல புது பொண்டாட்டி மாதிரி கம 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 கமன்னு இருக்கணும், புரியுதா? அப்புறம் எனக்கு, டாக்டர் அம்மாக்கு, நர்ஸ் அம்மாக்கு, 3 பேருக்கும். ஐயா, டாக்டர் அம்மாக்கும் நர்ஸுக்கும் புது பொண்டாட்டி மாதிரி தான் டீ வேணுமா, இல்லை புது புருஷன் மாதிரி டீ வேணுமா? உனக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம் தான் ஐயா. முருகா சும்மா ஏற்பாடு பண்றோம். அப்புறம் டீ பிரமாதமா இருக்கணும், டாக்டர் அம்மா சொல்ல சொன்னாங்க. காஃபி டேல வேலை பார்க்குற என்ன விட்டுட்டு